பக்கம் நீங்க அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரெண்டு பக்கமா உப்புக்கு சப்பானி மாதிரியா? அப்ப ஒரு பொதுவா இருந்துக்கிறேங்கிறாரு. சரிம்மா, அந்த வைணவ கோயில்ல இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அப்படின்னீங்களே, ஒரு சந்நிதி. அந்த இஸ்லாமிய பெண்ணாகப்பட்டவள் யாரு அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய பெயர் வந்து சுரதானி. சுரதானி என்ற பெண் வந்து என்ன மதம்? இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. யாருடைய மகள் அப்படின்னா திப்பு சுல்தானுடைய மகள். திப்பு சுல்தான் யாரு அப்படின்னா, மைசூர் என்ற ஒரு ஊரை வந்து ஆட்சி செஞ்சாரு. எப்ப? 1887 ஆட்சி செஞ்சாரு. 1890ஆம் ஆண்டு வந்து அவர் வந்து இறந்துட்டார். போர்ல வந்து கொண்டுட்டாங்க. அப்ப திப்பு சுல்தான் வந்து என்ன மதம்? இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு அன்பு மகளாக பிறந்தவள் தான் சுரதானி. அப்ப திப்பு சுல்தான் ஆக்கப்பட்டவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது ஸ்ரீரங்கத்தையும் படையெடுக்கிறார். அப்படி படையெடுக்கும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாரு? ரங்கநாத பெருமாள். அவருடைய சிலைய மாலிகபூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பிரபலமான திருடர்களை ஸ்ரீரங்கத்துக்கு ஏவி அங்க இருக்கக்கூடிய சிலையை திருடிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா, டெல்லியில கொண்டு போய் வைக்கிறாரு. டெல்லியில இருக்கக்கூடிய தனது மகள் சுரதானி கையில கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்ப சிலை வந்து சுரதானி கையில போயிருச்சுல்ல, ரெங்கனுடைய முகம் வந்து அவ்வளவு பிரகாசமா அவ்வளவு அழகாக இருக்குமா. அந்த காரணத்தினால சுரதானி என்ன பண்றா, முதல்ல பக்தியோட வணங்கிக்கிட்டு இருக்கா. தினம் தினம் கண் விழித்து பார்த்த காரணத்தினாலேயே அந்த பக்தி என்ன பண்ணுது, காலப்போக்கில் காதலா மாறுது. காதலா மாறும் சுரதானி என்ன பண்றா, ரெங்கனையே மணந்துக்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கும் பொழுது இப்ப சிலை வந்து அங்கே போயிருச்சுலமா, சிலை வந்து சுரதானி கையில போயிருச்சு. அப்ப ஸ்ரீரங்கத்துல சிலை இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்க, ரெங்கநாதர் கோயிலுக்குள்ள போய் ரெங்கனை வழிபடணும் அப்படின்ற காரணத்துக்காக சாமி கும்பிடுறதுக்கு உள்ள போறாங்க. அங்க சிலையை காணும். அப்ப சிலை எங்க போயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது, இவன் தான் ஏன் திருடிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு படையெடுத்து போறாங்க. எங்க? திப்பு சுல்தான் இருக்க இடத்துக்கு டெல்லிக்கு படையெடுத்து போறாங்க. யார் யார் படையெடுத்து போனாங்க அப்படின்னா, பிரபலமான இன்னிசை கச்சேரி பாடகர்களா இங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க. இப்ப அவங்க படையெடுத்து போனாங்கல்ல, ஒரு போர் புரிஞ்சு அந்த சிலையை வந்து மீட்டுட்டு வந்திருக்கலாம். ஒரு சமரசம் பேசி அந்த சிலையை வந்து மீட்டுட்டு வந்திருக்கலாம். எதற்காக? கச்சேரி பாடகர்களா இங்க அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா, அந்த கச்சேரி பாடகர்கள் ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடிய அளவிற்கு கச்சேரி நடத்துவாங்க. அப்படி டெல்லிக்கு போய் திப்பு சுல்தான் முன்னாடி ஒரு இன்னிசை கச்சேரி நடத்தி திப்பு சுல்தானுடைய மனதையே மாற்றி அங்க இருக்கக்கூடிய சிலைய சுரதானிக்கு தெரியாம அந்த சிலையை மீட்டுட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல வச்சாங்களா? கிடையாது, திருப்பதியில கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏன் ஸ்ரீரங்கத்துல வைக்கல? ஸ்ரீரங்கத்துல திரும்ப வச்சா திரும்ப வந்து திருட்டு பயல் வந்து திருடிட்டு போயிடுவாங்க இல்ல, அந்த காரணத்தினால திருப்பதியில கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப சுரதானி கையிலையும் சிலை இல்லை, மீட்டுட்டாங்கல்ல. சுரதானி ஒரு நாள் என்ன பண்றா, காலையிலே கண் விழித்து குளிச்சு முடிச்சுட்டு ரெங்கனை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பாக்குறா, சிலையை காணோம். சிலையை காணாத இந்த சோகத்துல என்ன பண்றா, ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி வந்து பாக்குறா. ஸ்ரீரங்கத்துலயும் சிலை இல்லை. ஏன்னா எங்க இருக்கு சிலை? திருப்பதியில இருக்கு சிலை. அப்ப ரெங்கனை காணாத இதுல ஸ்ரீரங்கத்திலே தங்கி இருக்கா. 10 நாள் தங்கி இருக்கா, 20 நாட்கள் தங்கி இருக்கா. அப்ப தங்கின காரணத்தினால பசி பட்டினியோட காத்திருந்த காரணத்தினால ஒரு நாள் அந்த சுரதானி என்ன பண்ற, மயங்கி கீழே விழுந்து இறந்து போறான். இறந்து பிணமாக கீழே கிடக்கிறான். அப்ப ரெங்கனாகப்பட்டவர் என்ன பண்றா, எனக்காக இந்த பிள்ளை வந்து இறந்து போச்சு, இந்த பெண்ணாகப்பட்டவள் எனக்காக இறந்து போயிட்டா அப்படின்ற காரணத்துக்காக, அந்த பெண்ணை என்னை காதலிச்சிருக்கா அப்படின்ற காரணத்துக்காக மணந்தாரு அப்படிம்பாங்க சில பேர். அப்ப மணந்தாரா. அந்த காரணத்தினால சுரதானிக்கு இன்னைக்கு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, ஒரு சந்நிதி இருக்கு. இப்ப வைணவ மதத்துக்கு மாறின மாதிரி தானே பேச்சு. இப்ப கல்யாணம் பண்ணாங்க, இஸ்லாமிய பெண் வந்து வைணவ மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை மணந்தாங்க. அப்ப வைணவ மதத்துக்கு போன மாதிரி தானே அர்த்தம். அப்ப சுரதானிக்கு பேரை மாத்தணும்ல, பேரையும் மாத்தினாங்க. சுரதானின்னு இருந்த இஸ்லாமிய பேரை துலுக்க நாச்சியார்னு ஒரு பேரை மாத்தி இன்னைக்கு அந்த துலுக்க நாச்சியாருக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு சந்நிதி இருக்கு. சந்நிதினா எப்படி இருக்கும்? சிலையா இருக்காது, வரைபடமா வச்சு கும்பிடுவாங்களாம். அந்த வரைபடத்துக்கு என்ன வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொட்டி நெய் கையிலேயே வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்ப ரொட்டி நெய் இருக்கட்டும், கையிலேயே வச்சு எதுக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து இஸ்லாமிய மதம். இஸ்லாமியர்களுக்கு பாரம்பரிய ஆடை எது அப்படின்னா கையிலேயே தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கையிலேயே வச்சு அபிஷேகம் பண்றாங்க. அப்ப இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு தான் அங்கே தெய்வமா இருக்குது, துலுக்க நாச்சியார். நீங்க கேட்டதுக்கான பதில் இதுதான். சரின்னா ஏத்துக்கங்க. நன்றி. ரொம்ப அருமையா பேசுங்க, நல்லா தெளிவா மக்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி. ரொம்ப பெரிய கதை. அந்த பெரிய கதையை ரொம்ப அழகா சுருக்கி எவ்வளவு சுலபமா மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகா தலையாட்டாதப்பு எரிச்சலாத்தான் வருது. எனக்கு கையை தட்டி விட்டு எனக்கு சாதமா பேசி விட்டு
படக்குன்னு அங்கிட்டு எங்க பொண்ணு தொண்டனுங்க அவரு. நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆமா, நம்பிக்கை வச்ச நாரதர் எப்படி சொல்லிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்றேன், அதாவது ரொம்ப பேருக்கு ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தொழில் நுணுக்கம் தெரியாது. நம்ம நீங்க குறுகிய காலம் இப்பதான் வந்திருக்கீங்க, இந்த குறுகிய காலத்துக்குள்ள இப்பேற்பட்ட தொழில் நுணுக்கம் அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியதான் இல்லையா? அருமையான விஷயம். என்ன தொழில் நுணுக்கம்னு கேட்க மாட்டீங்களா? தேங்காய் தேங்காய் உடைக்க மாட்டாங்க இந்த கோவில்ல. ஏன்னா தெய்வம் வந்து ஸ்ரீரங்க பெருமான் வந்து நிச்சயில இருப்பதாக ஒரு ஐதீகம். சயன கோலத்துல இருப்பாரு. அதனால இங்க தேங்காய் உடைச்சா அந்த சத்தத்துல அவருடைய நிஷ்டை கடைஞ்சிரும், அவருடைய சாபத்துக்கு ஆளாயிருவோம் அப்படிங்கிறதுக்காக இங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க. வெளியிலே உடைச்சு இந்த தேங்காயை துருவி பூவாக கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்களே தவிர தேங்காயை இங்க உடைக்க மாட்டாங்க. கொடி மரத்துல வச்சு உடைச்சு பூவா திருவி அபிஷேகம் பண்ணுவாங்க. சிலைய வந்து திருடிட்டு போனாங்கல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, திருடிட்டு போன சிலை வந்து மூலவரா உற்சவரா? என்ன இல்ல, சிலையை திருடிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அது மூலவரா உற்சவரா? மூலவர் சிலையை திருடிட்டு போனாங்க. மூலவர்ங்கிறது உள்ள கருவறைக்குள்ள இருக்கிறவர். ஆமா, கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வத்தை பாத்திருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துல பெரிய பாத்திருக்கீங்களா? உள்ள போன பக்கத்துல இருக்கக்கூடிய சிலை அதே சிலை மாதிரி சின்னதா ஒண்ணு இருக்கும்ல, வலை ஒளியில ஓடிக்கிட்டு இருக்கு, போட்டாங்கன்னா மாட்டிக்கிறோம். அதாவதுமா பேச முடியாது. யானைக்கு அடிச்சிருக்கு, யானைக்கு அடிச்சிருக்கு, மனுஷனுக்கு அடிக்கடிச்சிருக்கு, ஒரு மாதிரி சறுக்குற மாதிரி இருந்துச்சு. நீங்க யானையும் இல்ல மனுஷனும் கிடையாது. அப்படியா? என்ன இப்ப எனக்கு சறுக்குதுனால நான் மனுஷி அடிச்சு தெரிஞ்சுக்கிறோம், இல்ல ஒரு தவறு கூட இருக்கலாம், அதை கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க நாரதர்ல நான் மனுஷனே கிடையாதுங்கிறீங்களே, வேற என்ன பேய் பிசாசா? வெளியில நாரதர், உள்ள இருக்கிறது யாரு? நான் இந்த இடத்துல இருந்து தான் சொல்றேன். நீங்க வந்து தெய்வமும் கிடையாது, மனிதனும் கிடையாது, தெய்வத்துக்கு சமமானவர். அப்படியாமா? அப்படி இருக்கும் பொழுது இப்படி பேசக்கூடாது இல்ல. சரிம்மா, கேள்வி ஒண்ணு கேட்டீங்க, ரொம்ப அருமை. அதனால இப்ப சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை அப்படிங்கிறாங்களே, அதுக்கு விளக்கம் என்ன? அதுக்கு முன்னாலே ஒண்ணு கேட்டீங்க, மகாபாரதத்துல ஏன் 100 பேர் இறந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? எல்லாரும் வந்து சொல்ற விஷயம் தான், சொத்து பிரச்சனை, அதனால சண்டை போட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. மகாபாரத போர்ல 100 பேருமே இறந்து போயிட்டாங்கல்ல. இறந்து போனோடனே திருதராசர் என்ன பண்ணாரா, கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்டார், கிருஷ்ணா இங்க வா, எனக்கு 100 பிள்ளைகள் இருக்கு, 100 பிள்ளைகள் இருந்தோம், நான் இறக்கும் போது எனக்கு கொல்லி போட கூட ஒரு பிள்ளை இல்லையே, ஏன் அப்படின்னு கிருஷ்ணர் ரவி கேட்கிறேன். இந்த ரொம்ப சோகத்திலே மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? புத்திர சோகம். பெத்த அப்பா இருக்கும் போது தான் பெத்த பிள்ளைக்கு தான் கையால் அப்பையும் போய் கொல்லி வைக்கிறாரு பத்தியில, அது மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்கு புள்ள ஆம்பளை பிள்ளை பிறந்தனால கிராமத்துல என்ன சொல்லுவா, அப்பாடா கொல்லி போட ஒரு பிள்ளை பிறந்துட்டேன்ப்பா ஆம்பளை பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த பிள்ளைக்கு போய் நம்ம கொல்லி வச்சோம்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். அதனால திருதாசன் கேட்கிற, எனக்கும் கண் பார்வை தெரியாது, நாட்டையும் ஆட முடியாது, எனக்கு இப்படி ஒரு குறை, பிறந்த 100 பிள்ளைகளை எனக்கு கொல்லி போட கூட பிள்ளை இல்லாம போயிருச்சே, ஏன் கிருஷ்ணன் அப்படி, இப்பேற்பட்ட கொடுமை எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கிருஷ்ணரை கேட்கிறேன். அப்பதான் கிருஷ்ணர் ஒரு கதை சொல்றாரு, திருதராசா உனக்கு நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேன், இந்த கதையில யாரு மேல தவறுங்கிறத நீ சொல்லு அப்படிங்கிற. ஒரு மன்னன், நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இருக்காரு, மன்னனுடைய அரண்மனையில ஒரு சமயக்காரன் ஒரு நாள் ஒரு மாமிச உணவை கொண்டு வந்து சமைச்சு வச்சாச்சு. மன்னர் சாப்பிட்ட உடனே மன்னர் என்ன சொல்றாரு, இந்த கறி ரொம்ப சுவையா இருக்கு, இதையே தினமும் சமைச்சு கொண்டு வா. அதான் எங்க போறிய, எங்கத்தான் போறிய? இல்ல போயிட்டு வர மாதிரி இல்ல, வீட்டுக்கு போற மாதிரி இல்ல, தெரியுது வருவீங்களா? போயிட்டு சீக்கிரம் மிரட்டி விடாது எங்க ஆயாது. அப்படியா? அப்ப என்ன சொல்றாரு மன்னர், தினமும் அந்த கறியை சமைச்சு கொண்டு வந்து வையின்னு சமயக்காரன் சொல்லியாச்சு. சமயக்காரன் தினமும் சமைச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். இது தினமும் அன்றாடப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் மன்னர் கேட்கிறார், எப்பா இந்த கறி ரொம்ப சுவையா இருக்கே, இது என்ன கறி அப்படின்னு ஒரு நாள் கேட்கிறாரு தடுத்து. அப்ப அரண்மனை அந்த சமயக்காரன் என்ன சொல்றாரு, மன்னா இது நம்ம அரண்மனையில அன்னப்பறவை ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த அன்னப்பறவை 100 முட்டை இட்டு 100 குஞ்சுகளை பொறிச்சு இருந்துச்சு, அதுல ஒரு குஞ்சதான் முத நாள் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து வச்சேன், நீங்க இதையே சமைச்சு கொண்டு வந்து வையினீங்க, தினமும் நானும் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து வச்சேன், இன்னையோட அந்த 100வது அன்னப்பறவை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன கேட்கிறாரு, திருதராசா இது 2 பேர்ல யாரு மேல தவறு நீங்க நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார். சொல்லும்போது திருதராசன் உடனே என்ன சொன்னாரா, மன்னன் மேலதான் தவறு அப்படிங்கிறார். எப்படி மன்னன் மேல தவறு அப்படின்னு கேட்கிறார். சமயக்காரனுக்கு என்ன வேலை,
மன்னர் என்ன சொல்றாரோ அதை சமைச்சு கொண்டாந்து வைக்கிறது அவனுக்கு வேணும் இல்லையா? ஆனா அந்த மன்னன் என்ன பண்ணிருக்கணும், முத நாள் சமைச்சு கொண்டு வந்து வைக்கும் பொழுது இது என்ன கறின்னு கேட்டிருந்தா அது அன்னப்பறவையினுடைய குஞ்சுன்னு சொல்லி இருந்தானா எப்ப அது மிகப்பெரிய பாவம், சமைக்க கூடாது, இன்னையோட சரி, இனிமே சமைக்காதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், ருசியாக இருந்த காரணத்தினால தினமும் அதையே கொடுன்னு சொன்னால 100 குஞ்சுகளையும் அவன் ஒரு ஆளை சாப்பிட்டுட்டான். அப்ப கண்ணிருந்தும் குருடனா இருந்தான் இல்லையாவே, இந்த விஷயத்த கேட்கல, கண்ணிருந்தும் குருடனாக இருந்த காரணத்தினால அவன் மேலதான் தவறு அப்படின்னாரா. அப்பதான் கிருஷ்ணர் சொன்னாரா, கண்ணிருந்தும் குருடனா போன பிறவில இருந்தானே மண்ணே, அந்த மண்ணை யாரும் கிடையாது, அது நீ தாண்டான. போன பிறவில கண்ணிருந்தும் குருடனா இருந்த காரணத்தினாலதான் அந்த அன்னப்பறம் 100 குஞ்சுகளை சாப்பிட்டார இல்லையா, அதனுடைய தாய் பறவை இட்ட சாபம் எப்படி என்னுடைய 100 குஞ்சுகளை நீ அழித்தாயோ அதுபோல அடுத்த பிறவிலே கண்ணிருந்தும் குருடனாக இருந்த நீ அடுத்த பிறவிலே குருடனாகவே பிறந்து உனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளும் இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிற சாபம். அதனாலதான் இந்த 100 பிள்ளைங்க மகாபாரத போர்ல இல்ல. நன்றி 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 கிடந்த வணக்கம். திருப்பி கேட்போமா? சரிமா. அது அண்ணே அது சும்மா சாதாரண விஷயம், நடைமுறையான விஷயம். அப்ப வந்து ஆத்துல வெள்ளப்பெருக்கு வரும், வெள்ளப்பெருக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மணல் எல்லாம் அரிச்சுக்கிட்டு போயிடும். அதனால அப்ப உள்ள காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா களிமண்ணால விநாயகர் பெருமானுடைய உருவத்தை செஞ்சு அதை கொண்டே நம்ம ஆத்துல கரைச்சோம் அப்படின்னா அந்த களிமண்ணாகப்பட்டது மண்ணை தடுத்து கொண்டு போகாம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல அது ஒரு முறையா கொண்டு வந்தாங்க. இப்ப எங்க களிமண்ல செய்யறாங்க, சிமெண்ட்ல செய்யறாங்க. எப்படி கரையும்? சரி அப்படியே கரைக்க போறாங்க, ஆத்துல தண்ணி வருதா? அதுவும் கிடையாது. காலங்கள்லாம் ரொம்ப மாறி போச்சு. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்தது. ஆமா. என்னாச்சு என்னாச்சு தர்க்கமே முடியல, போடு பேசாம. அட வேணானே விடுங்க. என்னாச்சு? ஆமா மணி எத்தனை? 4 தானே ஆகுது. நம்ம ஊர் 7 மணி வரைக்கும் நடத்துவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 7 மணி. நீங்க எந்த ஊரு? காரைக்குடியா? காரைக்குடி தானே. 7 மணிக்கு நாட முடியும். ஆமா சரி. ஒன்னும் பிரச்சனையா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேரா எங்கள்கிட்ட சொல்லி நான் காரை எடுத்து நீங்க ஊருக்கு வாங்கன்னு சொன்னாலும் வந்துருவாங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு தாமதமானாலும் போய்க்கிறேன். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. வேக்கை யாருக்கு பின்னால நீங்க தூக்கிட்டு வருவீங்க? உன்னுடைய உண்டு. ஆமா. ஏன்னா இது வந்து மகாபாரதத்துல இருக்காது. இப்ப நான் சொன்ன கதை மகாபாரதத்தை படிச்சா கிடையாது. அது எந்த புத்தகத்துல இருக்கும் அப்படின்னா தெரிந்த புராணம் தெரியாத கதை அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல படிச்சீங்கன்னா இந்த மகாபாரதத்துல இல்லாத விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கும். அதனால நீங்களும் அது மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிங்க. அப்படியா? ரொம்ப சிறப்பு. ஏன்னா எல்லாமே படிச்சவங்க இந்த உலகத்துல கிடையாது. அப்படிதானே? ஒரு மனிதனுக்கு தெரிந்த விஷயம் அதிகமா தெரியாத விஷயம் அதிகமான தெரியாது அப்படிங்கிற விஷயம் தான் அதிகமா இருக்கும். தெரிஞ்சதுங்கிறது குறைவாத்தான் இருக்கு. அதனால எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு வந்து நிக்க முடியாது, எதுவுமே தெரியாமலும் வந்து நிக்க முடியாது இல்லையா? பலவளம் பேசிக்கிட்டு இருக்கலாம். வந்ததுக்கான நோக்கம், நீங்க ஒரு பெண் தானே? ஆமா. பெண்கள் அடையக்கூடிய பருவங்கள் ரொம்ப சந்தேகமா இருக்கா? பெண் தானே சந்தேகமா கேட்கறீங்க? அப்படிங்க. ஒரு பெண்ன்றதுனால உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். பெண்கள் அடையக்கூடிய பருவங்கள் 7. நீங்க பருவம் அடைஞ்சிட்டீங்களா? என்ன பருவம்? மங்கை பருவம். மங்கை பருவமா? ஆமா. உங்களுக்கு வயசு எத்தனைமா? 12ல இருந்து 13க்குள்ள. 12ல இருந்து 13க்குள்ள. அப்ப 13 வயசு ஆனாதானே மங்கை பருவம். 13 வயசுக்கு உள்ளங்கிறீங்களே, அது வந்து இடைப்பட்ட பருவம். அப்ப அந்த இடைப்பட்ட பருவத்துக்கு பேர் இல்லையா? 12க்கும் 13க்கும் இடைப்பட்ட வயது. 12 வயசு 6 மாசம். 6 மாசம். இன்னும் 6 மாசம் வந்துச்சுன்னா 13 வயசு பூர்த்தி. 13 வயசு 1000 6 மாசத்துல. அப்படி சொன்னீங்களா? வேற என்னமா நினைச்சேன். அப்ப இடைப்பட்ட பருவம் அப்படின்னா அந்த இடைப்பட்ட பருவத்துக்கு பெயர் இருக்கு. மங்கை பருவத்திற்கும் மடந்தை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவமான யுவதி பருவம் தான் நீங்க அடைஞ்சிருக்கக்கூடிய பருவம். இருந்தாலும் கூட கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல. உங்களுக்காக ஒரு மாப்பிள்ளை நான் பார்த்து வந்திருக்கேன். என்ன அப்படிங்கிற இடத்துல மட்டும் அப்படி நிக்கிறீங்களே, என்ன அங்க மூச்சு வாங்குதுமா? புள்ளி வைக்கணுமா இல்லையா? அதனால புள்ளி வச்சா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கான ஒரு மாப்பிள்ளை, அருமையான ஒரு மாப்பிள்ளை. யாரு? அடையாளம் சொல்லுவா. மாப்பிள்ளையோட அடையாளம் சொல்லுங்க, அப்ப தெரிஞ்சுக்கிறேன் நானு. அடையாளம் சொல்லுவா. அடையாளம் நீங்க சொன்னா உங்க அப்பா வந்து சொன்னா எல்லாம் ஒண்ணுதானே? ஆமாமா. 2 பேருக்குள்ள பேசி முடிவு பண்ணி யாரு சொல்றதுன்றத முடிவு பண்ணிக்கிறீங்க. நல்லதுக்கு சொல்வேனம்மா நாரதன நம்பிடம்மா, கள்ளமில்ல முருகந்தானம்மா அம்மா, கள்ளமில்ல முருகந்தானம்மா.
சார் வச்சுங்க இங்க உங்களதான் கேட்கிறேன் சாமி. என்னங்க அண்ணா நடந்து பேசவும் முடியல. அட சொல்லுங்க. இப்ப முருகப்பெருமான மாப்பிள்ளைய பார்த்துருக்கீங்க. ஆமா. முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு எனக்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு அவரை மாப்பிள்ளைய பார்த்துருந்தீங்கன்னு என்ன தகுதி இருக்கணும் இல்ல, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவரை போய் மாப்பிள்ளைய பார்த்துருக்கீங்க. ஏங்க அவர் தெய்வ பிறவி, நான் சாதாரண மாநில பிறப்பு, என்னைய போய் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆண் அழகு, உங்க அழகு இருக்க மிகப்பெரிய பேரழகு, அந்த அழகுக்கு இந்த அழகு தான் பொருத்தமா. என்னமோ ஆண்டவனை படைக்கும் போதே அம்புட்டு அழகா படைச்சிட்டேன். இதுக்கு கரகாட்டுக்கார மியூசிக் போகுது, அதனால அப்ப முருகனை தான் நான் கட்டிக்கணுமா? ஆமாங்க. நாம பெற்ற பிள்ளை நீங்க, இந்த நெசக்கார